இன்றைக்கி ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. 2 வேளை உணவோட, ஏன் 3 வேளை கூட சில இடத்துல போடுறாங்க. என்ன, திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். நிறைய தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிறைய பதிவுகள் சொல்ல போகிறேன் நான். இந்த பாய்ஸ் படத்தில் எப்படி வந்து செந்தில் 12 மணிக்கு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் புளி சாதம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமை மணிக்கு இந்த 6 மணிக்கு போனீங்கன்னா தயிர் சாதம் கிடைக்கும், வடை கிடைக்கும்னு சொன்னார்ல, அது மாதிரி ஒரு மெட்டடேட்டா எடுத்து வச்சுருக்கேன் நான். முடியாதவங்களுக்கு உழைச்சி தான் சாப்பிடணும். உழைச்சி சாப்பிட்டா தான் உடம்புல வந்து தெம்பு இருக்கும். அதுக்கான ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா சாப்பிட்ட பொருள் வந்து ஜீரணத்துக்குனால ஒரு அர்த்தம் இருக்கும். உழைச்சி தான் சாப்பிட்ணும். உழைக்க முடியாதவங்க, கை கால் வராதவங்க, உழைக்க முடியாதவங்க, வசதியே இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நான். வெல்கம் டு சகலகலா டிவி. கிட்டத்தட்ட 20 வருஷமா பண்றீங்களா இந்த பணியை? நீங்க பணம் கொடுத்தா கூட செய்யற உங்களுக்கு உடம்புல தேக ஆரோக்கியம் வேணும்ல. இப்போ வெளிய இருந்து யாராவது உங்களுக்கு பண உதவி கொடுத்தாக்க நீங்க அந்த ட்ரஸ்டோல நீங்களும் இதுல சேர்த்துப்பீங்க. உலகம் முழுக்க பசியில் எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்து வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க. ஆரோக்கியமான உணவு கிடைக்காம எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. அதில் வந்து நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். பண உதவியோ பொருள் உதவியோ ஒரு அரிசியோ பருப்போ காய்கறிகளோ நம்மளாம் இயன்றதை கூட கொடுக்கலாம். உணவை ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி. அது என்னது யோகி போகி ரோகி அப்படின்னா? ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றவன் வந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலாம், எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர் சொல்லுது. 2 வேளை சாப்பிட்றவன் வந்து சுகவாசி, காலையில் மத்தியானம் சாப்பிட்றவன். 3 வேளை சாப்பிட்றவன் வந்து ரோகி. அதாவது வந்து என்னென்னா வந்து உடம்பு ஃபுல்லாக வியாதி, அதிகப்படியான வியாதிகளை வந்து ஏற்றுக்கிறது. நம்ம 3 வேளைக்கு நடுவில் 5 வேளை சாப்பிட்றோம், டீ காஃபி ஸ்நாக்ஸ் அது இதுன்னு. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு அரசுடைய இந்த ₹1 இட்லி திட்டம் வந்து உண்மையில் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க மேலே வந்து என்ன தான் வந்து குற்றங்கள் சாட்டப்பட்டாலும் பசி வந்தால் 10ம் பறந்து போகுன்ற மாதிரி நல்ல திட்டம் அது. அந்த திட்டம் வந்து வருங்கால ஆட்சியாளர்கள் யார் வந்து ஆட்சியில் அமர்ந்தாலும் சரி, அது வேற ஒரு பேர்லையாவது கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணால் தான் மக்களுக்கு வந்து எவ்வளோ ஏழ்மையான மக்கள் வந்து டெய்லி வந்து இந்த கூலி தொழிலாளர்கள் அன்றாட காட்சிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மேஸ்திரிங்க, கொத்துங்க, கார்பெண்டர்ஸு இவ்வளோ முடியாதவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் ₹1 இட்லின்றது ரொம்ப வரப்பிரசாதம். நம்மளை தூக்கி வளர்த்த அப்பா அம்மாவை எவ்வளோ பேர் வந்து உதாசீனப்படுத்தி ஓரம் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறதும், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறதும், அவங்களுக்கான அந்த பாசமும் அந்த அரவணைப்பும் வந்து எவ்வளோ பேர் கிடைக்காம இருக்குது. உணவு கிடைக்காம இருக்குது. இதுக்காக எவ்வளோ வந்து ஓல்டேஜ் ஹோம்லாம் வந்து நடத்துகிறாங்க. லட்சக்கணக்கில் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன காசு தூக்கி கடாசுறீங்க, லட்சங்களை தூக்கி கடாசுறீங்க, எங்கள் அப்பா பார்த்துங்க அம்மா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஓல்டேஜ் இது மாதிரி நடக்குது தமிழ்நாடு முழுக்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 5 லட்சம் 8 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் 10 பைசா கூட காசு வாங்காமல் எவ்வளோ நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க தெரியுங்களா? வயசான காலத்தில் வந்து அவங்கள அரவணைச்சி பாதுகாக்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம தான் வந்து கிட்ட வச்சு பார்த்துக்கணும். அவங்களோட இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு சாதம் போட்டு அவங்களுக்கு எல்லா தேவையும் நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி அந்த குளிப்பாட்டி காலை கடனை இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டாங்க, கொஞ்சம் இப்போ பார்த்துக்கிட்டாங்க. அதேமாதிரி அவங்களும் வயசாக அவங்களுக்கு குழந்தை மாதிரி தானே நம்மளும் வயசாகாமல் போய்டும். அப்படியே இருந்துருவோமா நம்ம? சிரஞ்சீவியாக இருந்துருவோமா நம்ம? அதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது இல்லை? அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பா அம்மா கிட்ட வச்சு பார்த்துப்போம். சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டு போகிறீங்க பண்ணுறீங்க, அப்போ யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் இருக்கீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நாம் பக்கத்தில் இருக்கும் பொழுதே அதை கொண்டு போய் தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வரோம்ல, பார்த்துக்க முடியாது. 2 பேரும் வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால எங்கேயோ கொண்டு போய் விட்டு வரீங்கல்ல, அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண நல்லது. அப்படி ஓடி சம்பாதிச்சு என்னத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறோம்? நம்மளுக்காக அவங்க அப்படி நினச்சாங்களா? அவங்க நம்ம பசங்க வளரணும் பண்ணணும் தானே அவங்க நம்மளாம் எடுத்து வளர்த்து ஆளாக்குனாங்க. திருப்பி இந்த நேரத்தில் கூட செய்யலைன்னா அப்புறம் எப்போ செய்கிறது? நம்ம அடுத்த ஜென்மத்தில் செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம பசங்க நம்மளுக்கு திருப்பி செய்கிறோன்றதை மறந்துடாதீங்க.
என்னதான் அந்த வீடு வாசல் தோட்டம் தொலைவு ஏசி காரு என்ன 4 காரு என்ன இருந்தாலும் சரி, அதை உட்காந்து சாப்பிட்றப்ப இருக்கக்கூடிய அந்த ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து நம்மளுக்கான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம சாப்பிடும்போது 4 பேர் கொடுத்துட்டு சாப்பிட்டாக்க அந்த சுகமே தனி தாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில் எண்ணில் ஜகத்தினை அழித்துடுவோம், உலகத்தையே அழிச்சிடலாம். தனி மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா பண்ணுறதுக்கு இந்த உலகம், இந்த மனித நயம் எதுக்கு, மனித சமுதாயம் எதுக்கு? உணவு மிகவும் புனிதமானது. உணவு கிடைக்காமல் பலர் வருதுகின்றனர். அன்னதானத்தில் அளிக்கும் உணவுப் பொருட்களை தயவுசெய்து வீண் செய்யாதீர்கள். தேவையானால் மறுமுறையும் கேட்டு உணவு அருந்துங்கள். காலையில் பிரசாதம் வந்து 9 மணிலேருந்து 9:30 மணி இருக்கும். மத்தியானம் பிரசாதம் வந்து 12:30லேருந்து 1:15 இருக்கும். ஓகேங்களா? இங்கே சுற்றி நிறைய இந்த மாதிரி மயில்கள் இருக்குது. ரமணாசிரமம் பல பேருக்கு வந்து இன்னைக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ஷய பாத்திரம். all fluid drain out. 90%. They are all poor peoples. Oh. So they give you annadhanam, Oh wow. Free food. Wow. Daily this time they are giving. There are so many peoples are benefited in this annadhanam. That's good. I'm happy to them. Yeah. Thank you for saying. Yeah, all grace go to Arunachala. Pardon? All grace go to Arunachala only. Yes. போங்க. உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த உலகத்தில் ஒரு மூலையில் கண்டிப்பாக உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல அன்னதானம் பார்த்தோம்ல, அங்கே வந்து எல்லாருக்குமே உண்டு. அங்கே சாப்பாடு உண்டு, யார் வந்தாலும் உண்டு. முடியாதவங்க, இல்லாதவங்க, வசதி இருக்கவங்க, வசதி இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து வெளியே அந்த இடத்துல வந்து அந்த நாராயண பிட்சைன்னு சொல்லுவாங்க, வெளியே வச்சு போடுறாங்க. இது இல்லாமல் இங்கே வந்து ரூம் எடுத்து தங்குறவங்களுக்கான சாப்பாடு தான் உள்ளே நீங்கள் பார்த்தது. அந்த இடத்துல வந்து ரூம் எடுத்து பக்காவாக அனுமதி பெற்று இங்கே வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்கலாம். அவங்களுக்கான அந்த காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, இரவு வந்து அதே மாதிரி வந்து டின்னரு, டீ, காஃபி எல்லாம் உட்பட எல்லாமே வந்து இலவசம் தாங்க. இந்த காலகட்டங்களில் வாழ்ந்த சித்தரில் ஒருவர் வந்து மூக்குப்படி சித்தர். அவர் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப பிரபலமான அரசியல்வாதிகள் எல்லோரும் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு தான் வந்து அவருடைய கடைக்கண் பட்டாவே வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிலாம் உண்டாகி நல்ல விஷயங்கள் ஆகுன்றது அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருக்கு வந்து அவருடைய ஜீவசமாதி இடம் இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வாயுலிங்கத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில், டயக்னலாக ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து இப்போது கட்டடங்கள்லாம் கட்ட போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் கூட நம்ம நேரில் சந்தித்த ஒரு பாக்கியம் எனக்கு இருக்குது.
அண்ணாமலையார் உண்டா? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பெத்த தாய் தப்புன்னு கைவிடாதீங்க. எவ்வளோ பணம் காசு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏற்றத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஏன்னா நம்மளை வந்து கஷ்டப்பட்டு தூக்கி வளர்த்து படிக்க வச்சவங்க அவங்க தான். அதனால் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த ஏஜ் குரூப்லேயும் அவங்கள மட்டும் கைவிடாத பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா அதோட மிகப்பெரிய சொர்க்கம் எதுவும் கிடையாது. பசங்களாம் ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களால முடிஞ்சுதான் அனுப்புகிறாங்க. ஏதோ வாடகை கொடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டு ஒரு ஓரமாக இருக்கும். அது கூட ஒரு சில முடிய மாட்டேது, உடம்பு முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உதவுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சொல்கிறேன், அந்த வாடகையை திருவண்ணாமலையில் கொடுத்துட்டு நீங்கள் சின்ன ரூம் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் தங்கிட்டு உங்களுக்கான உணவு, உங்களுக்கான வைத்திய செலவு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நான். நீங்கள் வந்துருங்க, திருவண்ணாமலை வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ வசதிகள் உங்களுக்கு வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ட்ரஸ்ட்லாம் இருக்குது. ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு அதை சேர்ந்தவங்க வந்து நல்லா அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்கிறதால தான் இன்னும் மனித எண்ணம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிடணுன்னா 22 ரூபா 50 பைசா, 25 ரூபா ஆகுது. ஒரு 2 இட்லி கெட்டி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடணுன்னாக்கா 50 ரூபா இல்லாமல் சாப்பிட முடியாது. ஒரு சாதாரண ஒரு மீல் சாப்பிட்ணுன்னா கூட 60 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் செலவாயிடுது. அரிசி, பருப்பு, காய்கறி, மளிகை எல்லாமே விலை கூடி போச்சு. இது காரணம் எங்கேயும் மழை இல்லை, விவசாயம் இல்லை. அதாவது அரிசி விட்டுடும் அந்தனருக்கு ஒரு மழை, வரிசை தப்பிய மன்னனருக்கு ஒரு மழை, புருஷனை கொன்ற மனைவியருக்கு ஒரு மழைன்னு வருடம் மும்மாறி பொய்யும் சொல்லி இது கலியுகத்தில் சொன்னாங்க. ஒரு வேளை கூட வந்து மழை சரியாக பெய்யலை, பேஞ்சாலும் என்ன ஆகுது, எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது. அவ்வளோ வந்து குடும்பாவிங்களாக இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி பிடிக்கி தின்னுட்டு லஞ்சம் எல்லாம் பெருகி போய் உண்மையான வந்து ஒரு உள்ளங்கள் எல்லாம் செத்து போச்சு. இடி, மழை, காற்று, பந்து, புயல் எது வந்தாலும் சரி, இந்த நான் காமிச்சு இந்த ஆசிரமம் எல்லாமே வந்து உணவு வந்து கொடுக்க தவறது கிடையாது. ஒரு நாள் கூட தவறது கிடையாது. கரெக்டாக அந்த நேரத்துக்கு 11 மணி காலைல 8:30 மணி கரெக்டாக அவங்களுக்கான மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடும், மதியானம் சாப்பாடு ரெடி ஆகிடும். இன்னும் சில இடங்களில் வந்து இரவு நேரத்துக்கும் பசி ஆத்துறாங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஹேண்ட்ஸம் என்ன, அவங்க எல்லாருக்கும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ண தான் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம இதே மாதிரி நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற இந்த வடலூர் வள்ளலார் இன்றைக்கி வந்து அந்த சமையல் பண்ணக்கூடிய அடுப்பு வந்து இன்றைக்கும் தணலோடு இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வரவங்க எல்லாருக்கும் உணவு உண்டு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு திருப்தியோடு கிளம்புறேன் நான். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்லாம் இருக்குது, நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இந்த பதிவு போடணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து இந்த இடம்லாம் வந்து உங்களுக்காக காமிக்கிறேன் நான். மற்றபடி நான் வெளியே தான் சாப்பிடுவேன், வெளியே தான் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். இல்லாதவங்களும் முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அதற்கு உங்களோட விடைபெறுவது உங்கள் அருணை சுந்தர். தேங்க்யூ, பாய். சகலகலா டிவி.